இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா அவரோட பையனோட சேர்ந்து ஏடிஎம்க்கு பணம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போவார். ஆனால் அவரோட அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் $100 தான் இருக்கும். அதை எடுக்க முடியாது. அவர் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு வரும்போது அந்த சின்ன பையன் ஏடிஎம் கார்டை வாங்கி என்னென்னமோ பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அந்த $100 வந்துடுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஏறுது. அடுத்த நாள் இவனுக்கு ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்போ தான் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் அவங்களையும் இவன் அந்த டெஸ்ட்டே எழுதி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கம்ப்யூட்டரில் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கம்ப்யூட்டரே தோத்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக விளாட்றான். இதெல்லாம் பார்த்தவொடனே அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கர ஷாக்கிங். அடுத்து ஒரு சண்டே லீவில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவோட சேர்ந்து பேஸ் பால் விளாட்றான். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது இவன் அடிக்கிற பால் பறந்து போயிட்டு அங்கே ஹோம் ரன்லேயே விழுந்துருது. இதை பார்த்தவொடனே இவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கிங். இவன் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேட்செல்லாம் விளாட ஆரம்பிச்சிடறான். அவன் பேஸ் பால் விளாட்றத பார்த்துட்டு ஒரு 2 பேர் இவனோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் அது அவனோட உண்மையான அப்பா அம்மாவே கிடையாது. இவங்க 2 பேருமே ஒரு சயின்டிஸ்ட். அதே மாதிரி இவனை வளர்த்தவங்களும் பார்த்தீங்கன்னா இவனோட உண்மையான அப்பா அம்மா கிடையாது. ஏன்னா இவனை தத்தெடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. ஆக்சுவலி இவன் ஒரு ரோபோட். இவன் ரோபோட்னே தெரியாமல் இவங்க எவ்வளோ நாளாக இவனை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவனை மிலிட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் உருவாக்கியிருப்பாங்க. உருவாக்கி அவனுக்கு எல்லா மெமரி பவரையும் கொடுத்துருப்பாங்க, எல்லா ஸ்கில்லையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது தெரியாமல் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா இவனை தப்பாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த சயின்டிஸ்ட் அவனை தேடி அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பையன் இந்த ஃபேமிலியோட வளர்ந்தனால இவனுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வந்திருக்கும். அதனால கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ரோபோட்டுக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை, அதாவது அந்த சின்ன ரோபோட்டை டிஸ்மேண்டில் பண்ணிடுறாங்க. இந்த படத்துக்கும் நம்ம எந்திரன் படத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. நீங்கள் நம்பி தான் ஆகணும்.